புதுப்பிக்கப்பட்ட பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதல்வர் விஜய். அலுவலகத்திற்குள் அரசின் இ-சேவை மையமும் திறப்பு. பெரம்பூர் தொகுதிக்கான சிறப்பு திட்டங்கள் என்ன? 100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த முதல்வர் விஜய். பெரம்பூர் மக்களுக்கான பிரத்யேக செயலியை அறிமுகம் செய்தார் முதல்வர் விஜய். மக்கள் சேவை தளம் என்ற செயலி பயன்பாட்டுக்கு வந்தது. தமிழக வெற்றிக் கழகம் வழங்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களின் பெரம்பூர் தொகுதி மக்களுக்கான மக்கள் சேவை தளம். ஆங்கிலம் அல்லது தமிழில் தொடருங்கள். புகார்களோ தேவைகளோ எதுவாயிருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பிலேயே பதிவு செய்யலாம். வியாசர்பாடி ஷர்மாநகர் ரேஷன் கடையில் முதல்வர் விஜய் ஆய்வு. பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டைகளையும் வழங்கி ரேஷன் பொருட்களையும் வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது திருக்கரங்களால் புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து திருமிகு அனிதா பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையில் ஆய்வு செய்த முதல்வர் விஜய். மின்சார பேருந்தில் அமர்ந்து அதன் செயல்பாடுகள், வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். முதல்வர் விஜயுடன் மின்பாஸ்ட் குழும நிர்வாகிகள் சந்திப்பு. பொம்மை காரை பார்த்து உற்சாகமடைந்த முதல்வர். முதல்வர் விஜய் தலைமையில் வரும் 16ஆம் தேதி கூடுகிறது தமிழக அமைச்சரவை. நிதிநிலை அறிக்கை தொடர்பாக ஆலோசிக்க வாய்ப்பு. பட்ஜெட் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோடு ஆலோசனை நடத்திய முதல்வர் விஜய். அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவது தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசனை. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலா மணி நியமனம். அமைச்சர் ராஜ்மோகன் முன்னிலையில் பணி நியமன ஆணையை வழங்கினார் முதல்வர் விஜய். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் தனிப்பிரிவில் மனு அளிக்க குவிந்த மக்கள். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருப்பு. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் திமுக நிர்வாகிகள் மீண்டும் புகார் மனு. எம்எல்ஏ பதவியை எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தது குதிரை பேரம் என்று குற்றச்சாட்டு. முதல்வர் விஜய் தொடர்ந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக திமுக புகார். ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று ஆர்.எஸ். பாரதி உறுதி. ஊழலிலே அவர் ஈடுபட்டு வந்திருக்கிறார் என்பதற்கு ஏற்கனவே 4ஆம் தேதி ஆளுநரை சந்தித்து புகார் கொடுத்தோம். இதற்கு பிறகு உரிய நடவடிக்கை அவர்கள் எடுக்கலைன்னா நீதிமன்றத்தை நாடுவதற்கு வழிவகுப்புக்காக தான் கொடுத்தோம். கரூரில் உண்மைக்கு மாறாக முதல்வர் விஜய் பேசியதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி குற்றச்சாட்டு. கரூர் சாட்சிகளை முதல்வர் அச்சுறுத்துவதாக உச்சநீதிமன்ற கண்காணிப்பு குழுவில் புகார் அளித்துள்ளதாகவும் பேட்டி. அவருடைய பேச்சு முழுவதும் உண்மைக்கு மாறாகவும், அது மட்டுமல்ல
வழக்கை பாதிக்கக்கூடிய தன்மையிலும் அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக நாங்கள் அந்த கமிட்டிக்கு அனுப்பியிருக்கிறோம். அதே போல சிபிஐக்கு அனுப்பியிருக்கிறோம். தாவேகாவில் சேரச் சொல்லி யாரும் அழுத்தம் தரவில்லை. சொந்த விருப்பத்தின் பெயரிலேயே இணைந்ததாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் விளக்கம். தாவேகால இருந்தல யாரும் எங்களெல்லாம் கட்சிக்கு வான்லாம் கூப்பிடல. இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சோம். அப்போ பேட்டி கொடுக்கும் பொழுது அதைத்தான் சொன்னோம். அது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி திருச்சியில் வரும் 18ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் கே. பழனிசாமி அறிவிப்பு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் கடந்த 10 நாட்களில் 4000 ரூபாய் சரிவு. ஒவ்வொரு நாளும் புதிய உச்சம் தொடும் முட்டை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 70 காசுகளாக நிர்ணயம். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் பணியிட மாற்றம். தமிழ்நாடு போலீஸ் அகாடமியின் இயக்குநராக நியமனம். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நிலம் கையகப்படுத்த வலுக்கும் எதிர்ப்பு. நோட்டீஸ் கொடுக்க வந்த அதிகாரிகளை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சின்ன உடைப்பு கிராம மக்கள். ஜனவரி முதல் மே வரை மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும். அரசின் விதிகள் சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதி சபரிவர்மன் உயிரிழப்பு. குட்கா விற்பனை செய்த வழக்கில் கைதான நிலையில் மாரடைப்பால் உயிரிழந்ததாக காவல்துறை தகவல். நாகர்கோவில் சிறையில் கைதி மரணமடைந்த நிலையில் அவரது உறவினர்கள் சாலை மறியல். காவலர்கள் அடித்துக் கொன்றுவிட்டதாக குற்றச்சாட்டு. இலக்கியத்துறையில் உயரிய ஞானபீட விருதை பெற்றார் கவிஞர் வைரமுத்து. டெல்லியில் நடந்த விழாவில் கௌரவம். 60वां ज्ञानपीठ पुरस्कार तमिल कवि पैररसु वैरमुत्तु जी। भारतीय ज्ञानपीठ को यह घोषणा करते हुए अत्यंत हर्ष हो रहा है कि वर्ष 2025 का 60वां ज्ञानपीठ पुरस्कार प्रख्यात तमिल कवि पैररसु वैरमुत्तु को ஞானபீட விருதை தமிழர்கள் அனைவரும் தங்களுக்கு கிடைத்தது என நினைத்து கொண்டாட வேண்டும். விருதை பெற்றுக்கொண்ட பின்னர் கவிஞர் வைரமுத்து பேட்டி. ஒவ்வொரு தமிழரும் இந்த விருதை தங்கள் வீட்டு விருதாக கருதி கொண்டாட வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த விருதின் பெருமையை, தமிழின் அருமையை பெற்றோர்கள் கடத்த வேண்டும், ஆசிரியர்கள் கடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதுரையில் பேருந்துகள் மோதிய விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதல்வர் விஜய் இரங்கல். உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதல்வர் விஜய் உத்தரவு. மதுரையில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு சு. வெங்கடேசன் எம்பி கோரிக்கை. அரியலூரில் மதுக்கடையை அகற்ற கோரிய பள்ளி மாணவிகள் மீது தாக்குதல் நடத்துவதால் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம். ராமநாதபுரம் அருகே சிங்கப்பெண் படை காவலர்களிடம் மது போதையில் ரகளை. தாவேகா வழக்கறிஞர் கைது.
திருப்பூர் பேருந்து நிலையத்தில் மோதிக்கொண்ட பள்ளி மாணவர்கள். அடிக்கடி நடக்கும் மோதல் சம்பவத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. பழனியில் தங்கும் விடுதி அறைகளின் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் பக்தர்கள் அதிருப்தி. ஆன்லைன் மூலம் மட்டுமே அறைகள் என்ற புதிய நடைமுறைக்கும் எதிர்ப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 16ஆம் தேதி வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பொது இடத்தில் மாடுகளை வெட்ட தடை விதித்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இடைக்கால தடை. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கு. மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் மூத்த தலைவர் HT ரேவண்ணாவுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஜூன் மாதத்துக்கான சில்லறை விலை பணவீக்கம் 4.38% அதிகரிப்பு. உணவுப் பொருட்களின் விலை உயர்வு எதிரொலி. ரயில் பெட்டியில் பூசாரி ஒருவர் ஆன்மீக பூஜை செய்யும் வீடியோ வைரலான சம்பவம். பிரத்யேகமாக முன்பதிவு செய்யப்பட்ட சொகுசு பெட்டி என்பதால் பூஜைகளை நடத்திக் கொள்ள அனுமதி உண்டு என்று ரயில்வே விளக்கம். கடந்த ஜூன் மாதம் இந்தியாவின் ஏற்றுமதி 15.5% உயர்ந்து $40.41 பில்லியன் தொட்டது. இறக்குமதி 31% அதிகரித்து $70.84 பில்லியன் உயர்வு. பாபா ராம்தேவின் பதஞ்சலி நிறுவனத்துக்கு எதிரான சட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்தும் கேரளம். நிலுவையில் உள்ள 29 வழக்குகளை தொடர்ந்து நடத்த கேரள மருந்து கட்டுப்பாட்டுத்துறைக்கு அனுமதி. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் MLA மகன் மீது முட்டை வீசி எதிர்ப்பு தெரிவித்த மக்கள். பல்வேறு வழக்குகள் குறித்து விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டவர் மீது தாக்குதல். அசாமின் லக்கிம்பூரில் கனமழையால் பெரும் பாதிப்பு. சாலைகள், குடியிருப்புகள், விளைநிலங்களை சூழ்ந்த வெள்ளம். தனியார் பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும். தமிழக அரசுக்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை. தமிழகத்தில் 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து பதிவான வெப்பநிலை. அதிகபட்சமாக வேலூரில் 106.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. அமர்நாத் யாத்ரீகர்களை கவரும் உலகின் மிக உயரமான பொறியியல் அதிசயம். ரயில்வே வளைவு பாலமான செனாப் பாலத்தை வியப்போடு கண்டு ரசிக்கும் மக்கள். இங்கிலாந்தில் மே, ஜூன் மாதங்களில் வெப்ப அலையால் 2700 பேர் உயிரிழப்பு. வழக்கத்தை காட்டிலும் நடப்பாண்டில் 40 விழுக்காடு அதிகளவு வெப்பம் பதிவானதாக ஆராய்ச்சியாளர்கள் கருத்து.
வங்கதேசத்தில் மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி இதுவரை 54 பேர் உயிரிழப்பு. வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து சுமார் 10 லட்சம் பேர் வெளியேற்றம். சீனாவின் ஹேபே மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. செங்டே நகரில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள். சீனாவில் அருவி நீர் கீழ்நோக்கி விழாமல் மேல் நோக்கி எழுந்த வினோதம். பவி புயல் எதிரொலியாக வீசிய சூறாவளி காற்றால் மேல் நோக்கி எழும்பிய நீர்.